ராமனை பார்த்தால்தான் வியக்க முடியும். ஆண்டாள் கிடியோடு இருக்கக்கூடிய அந்த பச்சை பட்டாடை அழகி ஆண்டாளை நினைத்தாலே அழகுதான். காரணம் என்ன என்றால், மனிதன் இறைவனை வழிபட்டு உய்ய வேண்டும் என்று நினைத்தபோது அந்த ரங்கனையே மணக்க வேண்டும் என்று ஆண்டவனே இறங்கி வந்து, நீ கொடுத்த மலரில் எனக்கு மகிழ்ச்சி அல்ல, தான் சூடி எனக்கு அணிவித்த சூடி கொடுத்த சுடர்மகள் ஆண்டானுடைய மலர்தான் மகிழ்ச்சி என்று. அதனால்தான் நான் மீண்டும் அந்த வரிகளை நினைவுபடுத்துகின்றேன். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செப்புதன் தித்திக்குமோ என்று சொல்லக்கூடிய ஆண்டாளினுடைய திருப்பாவை எடுத்து உயர்ந்த பக்தியால், உயர்ந்த உள்ளத்தால், உயர்ந்த ஞானத்தால் ஆண்டவனையே அடைந்து அணிதினமும் மகிழ்ச்சியை பெற்றாலே அந்த ரங்கமன்னாரை மகிழ்வித்த ஆண்டாளினுடைய ஒப்புயர்வற்ற பக்திக்கு வேறு ஆழ்வார்களுடைய பக்தி ஈடு இணை இல்லை என்பதை இந்த மண்ணுலகில் மெய்ப்பித்து அனைவரும் ஆனந்தப்படுத்தியவன் ஆண்டவன். அந்த ஆண்டவனையே மகிழ்வித்த ஆண்டாளை நினைப்பது, சேவிப்பது, சொல்வது, கேட்பது ஆனந்தம்.